வெல்கம் டு ஹவாய். ஹவாயில் பெருந்தீவில் ஹிலோ அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கும். ஹிலோவில் ரெயின்போ ஃபால்ஸ் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். ஸோ இங்கே எப்படி வந்தோம் அப்படிங்கிறத நான் போன எபிசோடில், இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ வந்து அக்கா அப்படின்னு ஒரு ஃபால்ஸு, அக்காவுக்கெல்லாம் அக்கா, ரொம்ப பெரிய ஃபால்ஸு, சுமார் 500 அடி உயரத்துலேருந்து கீழே போட்டு தான் அது ட்ரெக் பண்ணி நடந்து போனோம். ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். போகலாமா? ஃபால்ஸில் பார்த்தோம்ல, அதெல்லாம் வந்து இங்கே கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். கீழே கடல், மலை ஏறிட்டோம் பாருங்க. ரோலிங் ராக்ஸ், உருண்டோடும் பாறைகள். இப்போ தான் கடலை ஒட்டி ட்ரைவ் பண்ணி வந்தோம். அப்படியே டக்குன்னு மலை ஏற ஆரம்பிச்சிச்சு பாருங்க, ஒரு 5 minutes கேப்லேயே. வீடுங்க, தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, ஆட்டு பண்ணை இருக்குது. ப்ளே வித் பேபி கோட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஆட்டுக்குட்டிகளோட விளையாடலாம் போல. இப்போ 5 மணிக்கு வந்து கேட் லாக் பண்ணிடுறாங்க. அக்கா ஃபால்ஸு, மாடுங்க ஃபுல்லாக இருக்குது பாருங்க, மேய்ந்து கொண்டிருக்கின்றன. சாரல் மழையில் நம்ம போகிற இடத்துல செம்ம மழை காத்திருக்குன்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் இருக்கிற ஃபீல் இருக்கா அவங்களுக்கு? விவசாயம் ஆனால் பயங்கரமாக பண்ணுறாங்க. எல்லாமே விளைநிலங்கள். இந்த சைடு இருக்கிறது எதுவுமே வந்து எம்டியாக இல்லை. ஓகே, அக்கா ஃபால்ஸுக்கு வந்துட்டோம். அக்கா ஃபால்ஸு. மழையை பாருங்க, இங்கே மலையில் மழை, மலையில் மழையில். இறங்குவோமா? கொடை பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு வருவோம். ஓ, டிக்கெட் எடுக்கணுமா இங்கே? One car, 2 people. 2 adults, 1 infant. You would normally never Yes, wear that in so Hawaii. restrooms are straight ahead. And this is your entrance. Okay. 30 minutes. So is there any short walk for this? You can go make a left to the falls back. ஓகே. ஸோ ஓகேங்க, கிளம்பலாமா? டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு $5, பார்க்கிங்க்கு வந்து $10. அதனால தான் நிறைய பேர் வந்து அங்கேயே நிறுத்திட்டாங்க போல். அங்கே நிறுத்தினா ஃப்ரீ. பட் ஓகே,
ஜான் லெஃப்ட் எடுத்துருங்க. ஸ்ட்ரைட்டாக போனால் லாங் வாக்கு, லெஃப்ட் வந்து ஷார்ட் அப்படின்னாங்க. ஸோ நம்ம முடிச்சுட்டு வல்கேனோ போனோம்ல, Đó đẹp lắm. ஸோ நீங்களும் வந்து ஷார்ட் வாக்கில் போய் ஃபால்ஸ் பார்த்துட்டு வரணும்னா ஒரு 10 ஸ்டெப் இறங்கின உடனே லெஃப்ட்டு ரைட்டு ரோடு பிரியுது. அதில் லெஃப்ட் எடுத்துட்டிங்கன்னா சீக்கிரமாக போய் பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லையா? அப்படி போனீங்கன்னா 30 மினிட்ஸு, இப்படி போனால் வந்து 15 to 20 மினிட்ஸ். ஓகே, முதல் வியூ. ஸோ இந்த ஃபால்ஸ் வந்து சுமார் 440 அடியிலேருந்து கீழே கொட்டுதுன்னு சொல்கிறாங்க. பட் நம்ம கீழே மேலேருந்து கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய மலை, எவ்வளோ பெரிய பள்ளமாக இருக்கும் பாருங்கள். Yeah, really interesting. ஓகே, பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பெரிய பள்ளம் இருக்குது. ஹை, தண்டர் அண்ட் ரெயின்போஸ். வாவ் நண்பர்களே, பாருங்கள். This is the actual falls, right? Akka. What is on the other side? It's one more. Is it it's too far or no? No, no. It's around the corner. You can't really see as clearly as this one. Oh, okay. It's smaller, Okay. but it's easy. Okay. Thank you. கேமராவை உங்களை தூக்கி காமிக்கிறேன், தெரியுதான்னு பார்த்துக்குங்க. நான் உங்களோட சேர்ந்து பார்த்துக்கிறேன். தெரியுன்றதா? இறைவா, கருணையே கருணை. அந்த ஃபால்ஸில் குளிக்க முடியாத அப்படிங்கிறதுக்காக இதில் நனைய வச்சிட்டிங்க. ஸோ அந்த வியூவில் இதில் நனைஞ்சிக்கிட்டு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே இன்னொரு ஃபால்ஸ் இருக்கான் பக்கத்தில், சின்ன ஃபால்ஸு. அதையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம். ஓகேவா? என்னையா சீன அழகிகளோடு என்ன பண்ணிகிட்ருக்க? தேங்க்யூ, ஹாவ் அ குட் ஈவினிங். ஜான் கரெக்டாக உங்களை சூஸ் பண்ணி ஃபோட்டோக்கு ஆள் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஓகே, இந்த இடத்துல இருக்கிற மரங்கள்லாம் பாருங்களேன், ரொம்ப பெருசு. ஒரு மரமா பல மரமா, பல மரங்கள் சேர்ந்த ஒரு மரமானே தெரியல. Baba. உங்களுக்கு ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறதுக்கு குளிர்ச்சியாக தெரியலாம், பட் சில்னஸ் பெருசாக இல்லைங்க, நியூட்ரலாக இருக்குது. டெம்பரேச்சர் அரௌண்ட் 22 டிகிரி செல்சியஸ் இப்போது. மேபி ஈவினிங் ஆக ஆக லைட்டாக குளிரலாம், பட் குளிர் இல்லை. நிஜான் பார்த்துட்டிங்களா? தெரியுமா? சரி. ஆ, ஸோ அவ்வளோதான். ஸோ எதுவும் ஹைட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப சின்ன ஃபால்ஸ்ங்க. இது 100 ஃபீட் நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து எங்களை மாதிரி வந்து ஏமாற வேண்டாம். டைம் இருந்ததுன்னா சும்மா அப்படியே லூப் சுற்றி வாக் வரலாம்.
இப்போ டைம் இல்லை, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷார்ட் வாக்கில் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் மேலேருந்து வந்து லெஃப்ட் எடுத்து அந்த பெரிய ஃபால்ஸ் பார்த்து அப்படியே போயிடலாம். That was like novelty. California and Hawaii my whole life. I'm not built for this. ஓகே, பேக் டு பார்க்கிங் லாட்டு. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்தே தெரியுது பாருங்கள் ஃபால்ஸ். ஓகே, அடுத்ததாக வந்து பிக் ஐலாண்ட்லே மிக முக்கியமான அட்ராக்ஷன், ஹாட் ஸ்பாட்டு, ஆக்டிவாக இருக்கிற எரிமலை, அங்கே தான் போக போகிறோம். இங்கேருந்து ஒரு மணி நேரம் ட்ரைவு போமா. ஸோ நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜான் ஹிட்ஸ். மினிமம் ஸ்பீடு 40, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 55 வாங்க. நினைவோ ஒரு பறவை இந்த சைட்லாம் எப்படி மாறிடுச்சு பாருங்க. ஆக்சுவலாக இது வந்து மிஸ்டா இல்லை வந்து எரிமலை புகையா அப்படிங்கிற மாதிரி தெரியுது பாருங்க. நீங்கள் பார்த்து சொல்லுங்க பார்ப்போம். பனி மூடு பனி தானே. சரியான மழை நான் ஸ்டாப் அடிக்குது. நண்பர்களே, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம முன்னாடி ஒரு ட்ரெயில் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே போனால் தான் ரீசெண்டாக ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி எரிமலை வெடித்து சிதறியது. 1000-1500 ஃபீட் கிட்ட வந்து அந்த எரிமலை குழம்புகள் மேலே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லாவாலாம் அப்படியே படிச்சிருக்கு. ஸோ அதை நம்ம போய் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மிலிட்ரி கேம்ப். இங்கே பாருங்கள், இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் அந்த ஸ்பாட்டு. ஓகேவா? நம்ம வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம்ல, அந்த இடத்துல மழை பெய்தது, அவ்வளோ மரங்கள் இருந்தது, ரொம்ப குளிரில். பட் இங்கே பயங்கரமாக குளிருதுங்க. ஜாக்கெட் மஸ்ட். வல்கேனோ நேஷ்னல் பார்க்குக்கு வந்தீங்க அப்படின்னா. இந்த சைட் போட்டிருக்காங்க, வாட்ஸ் கோயிங் ஆன் வித் வல்கேனோ. தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து ஸ்கேன் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. என்ன ஜான், அந்த தீஞ்சி போன ஸ்மெல் மாதிரி வருது இல்லை? தீஞ்சி போன ஸ்மெல் மாதிரி வருது இல்லை? இங்கேயே அந்த தீஞ்சி போன ஸ்மெல் வருதுங்க. ஸோ இப்போ வந்து வெடித்து சிதறல, அது வந்து ஒரு 5 நாள் கூல் ஆகுமா, மறுபடியும் வந்து எரப்ட் ஆகுமா, அந்த மாதிரி தான் அந்த எபிசோடு அப்படி போயிட்டுருக்கு. இப்போ வந்து அட்லீஸ்ட் நம்ம அந்த புகை லாவாவது பார்க்கலாம், அந்த கூழாவது பார்க்கலாம். ஸோ நமக்கு பேரலாக இங்கே ஒரு பள்ளம் இருக்குதா, இதுதாங்க எரிமலை பள்ளம். ஸோ இதுக்குள்ளே இருந்து தான் வெடிச்சிட்ருக்குது. டைம் இப்போ வந்து 5:16, 5:45 சன்செட் இன்னைக்கு. இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு, அங்கே புகை வந்துட்டுருக்கு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன் ரீசெண்டாக வந்து வெடித்தது. கைஸ்,
பயங்கர எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு ஆக்டிவான எரிமலை இருக்கிற ஒரு சைட்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த இடத்த பாருங்களேன், அங்கெல்லாம் புகை வந்துட்டுருக்கா. ஸோ அந்த புகையில் அந்த இடத்துல தான், இந்த சைடில் இருந்து தான் வந்து இப்போ ஆக்டிவாக அந்த வெடித்த அந்த எரிமலை. ஸோ வெடித்து சிதறி அந்த கூழ்லாம் அப்படியே படிந்து இப்போ இப்படி மாறி இருக்கு. சரி, ஃபர்தராக அப்படியே நடந்து போவோம். இந்த சைடு வழி போகுது. This is the one was active, right? Yeah. Earlier you could see the flame a little bit better. Oh. On this side, you know where all the smoke is? It was like red. Now, I think It might still be there it a might little still be bit. there a little bit. but Okay. See where all the smoke is on this the side? bottom? The bottom one with less smoke? Yeah. See how it glows a little bit? Earlier From here. there was a See, more oh of a yeah, glow. you can still see the little flame down, like at the bottom of the first. Yeah. The big one, right? On Yeah. this side. On this side. See how all the smoke is there? Yeah. On this side where there's less smoke, it's a little bit red sometimes. இது அங்கே கீழே லைட்டாக நெருப்பு தெரிகிற மாதிரி தெரியுது. லைட்டாக தெரியுதா? மையான அமைதியாக இருக்குல்ல. வெடிக்கும்போது என்ன சத்தம் வந்திருக்கும். மூலிங்கெல்லாம் வந்து தெரிச்சிருக்கும். ஹாய். Hi. இந்த இடத்துல டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ். காற்றடிக்கிறதுனால சில்லுன்னு இருக்கு. ஆனால் ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. கார் பார்க் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வாக் பண்ணி வந்தோன்னாவே இந்த வியூக்கு வந்துடுறோம். கரெக்டாக அந்த இடம்லாம் கறிக்கிறதுல. ஸோ அந்த இது மாதிரி விழுந்திருக்குமோ பொறி, தீப்பொறி. ஸோ அப்போ வெடிக்கும்போது இந்த இடத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேலே ஸ்பில் ஆகும். பச்சையாக இருக்குது. அங்கங்கே வந்து சும்மா காற்றுக்கு மாதிரி பறந்து வந்து பழுப்பாக இருக்குது. ஓகே, எரிமலை மேலே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்டிவ் வெல்கானோ. ஜஸ்ட் 3 days அவே ஃபார் நெக்ஸ்ட் எபிசோடு. என்ன இங்கேருந்துலாம் கிளம்புது நம்ம பக்கத்துலேயே. ஜான் எங்கேயோ விட்டு போயிட்டாரு. யோ ஜான், தெரியுதா? லைட்டாக பயமாக இருக்குது. நிறைய அங்கங்கே வெண்ட் இருக்குங்க. ஸோ பூமி ப்ரீத்திங் பிறப்பெடுத்துகிட்டே இருக்குது. சொன்னல, ஹவாயிலேயே வந்து யங்கஸ்ட்டு ஐலாண்டு இது தான். 0.5 மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இன்னும் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஆக்டிவ் வால்கனோஸ் நிறையா இருக்குது. பயங்கரமாக கிளம்புது பாருங்கள் இந்த இடத்துல. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்கிற இதுக்கு கீழே இருந்து வருது. ஸோ இந்த பார்க் பேரே வல்கானோ நேஷ்னல் பார்க். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது, ஃபெடரல் கவர்மெண்ட். ஸோ இங்கேயும் பாருங்கள் படைச்சிருக்காங்க. ஸோ சொன்னால இவங்க வந்து எரிமலையை கடவுளாக பார்க்குறாங்க. இந்த வெடிப்புகளை நெருப்பு கடவுள். இந்த எரிமலைக்கான கடவுள் அந்த சிலை நான் காமிக்கிறேன் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது. ஸோ இதை வந்து நம்ம மாரியம்மன் சக்தி அவங்களோட கம்பேர் பண்ணலாம். என்னங்க அப்படியா? ஓ இருங்க, தனியாக விட்டு போகிறீங்களே.
ஆபத்துகள் நிறைந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இவங்க அந்த QR கோட் கொடுத்து அதில் ஏதாவது கைட்லைன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. பயமாக இருக்குல்ல? அது தூரம் போனேன் நான். அது ரொம்ப வருது அது. ஸோ இப்போ ஏதோ ஆக்டிவ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை கொஞ்சம் பாருங்களேன், ஹீட்டாக இருக்குது. கருவாசம் தான். ஆமாம், எட்டி பார்ப்போமா? ஆனால் ஒன்றும் தெரியல, ஓட்டை ஒன்றுமே இல்லை பாருங்க. சின்ன சின்ன தொலை தான் இருக்குது. தொலையே இல்லாமல் அந்த ஃபில்ட்ரு மாதிரி அப்படியே அந்த நிலத்துலேருந்தே வருது பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ ஒரு டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டா ஆத்தா. இந்த எரப்ஷன் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்ல, இது 2024 டிசம்பரில் ஸ்டார்ட் ஆச்சு. அன்றிலிருந்து இன்று வரை எபிசோடிக்காக போயிட்டுருக்கு. ஒரு வாரம் பீச்சு அடிக்கும். அதை சொன்னல, ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி 1500 ஃபீட் வரைக்கும் வெடித்து சிதறி இருக்குது. ஒரு சில நாட்கள் இந்த மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன எரப்ஷன்ஸ் அப்பப்போ வந்து போகும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஏஐ காட்சி கிடையாதுங்க. இந்த எக்ஸாக்டாக இந்த கிலோவியா எரிமலை இந்த 3 நாட்களுக்கு முன்னாடி வெடித்து சிதறிய காட்சி தான். இது மாதிரி சுமார் 6 லட்சம் வருடங்களாக அப்பப்போ வெடித்து சிதறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை வந்து அவங்க ஆபத்தாக பார்க்கல, இவர்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு அங்கம் ஆயிடுச்சு. ஏன்னா எரிமலை வெடிப்பு அப்படிங்கிறது ஒரு பிறப்பு மாதிரி. எரிமலை வெடிப்பு ஏற்பட்டதுனால தான் ஹவாய் அப்படிங்கிற தீவு கூட்டங்களே உருவாகியிருக்கு. ஸோ இந்த மாதிரியான வெடிப்புகள் இந்த பிக் ஐலாண்டை தொடர்ந்து ரீஷேப் பண்ணிகிட்டே இருக்குது. அதனால தான் இந்த தீவினுடைய நிலப்பரப்பு தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் அதே மாதிரி லோஹி அப்படிங்கிற ஒரு எரிமலை பிக் ஐலாண்ட் பக்கத்துலேயே கடலுக்கு அடியில் இருக்குது. ஸோ அந்த கடலுக்கு கீழே ஏற்பட்டுக்கிட்டு இருக்க அந்த வெடிப்புனால ஒரு புதிய தீவே ஃபார்ம் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ பிக் ஐலாண்ட் போல் இன்னொரு தீவு ஹவாய்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆச்சரியம் இல்லை? இதை விட ஆச்சரியம், எரிமலை வெடிப்புகளால் பிறந்து 30 ஆண்டுகளே ஆன ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தினுடைய பேர் கலப்பனா. அதை நாளைக்கு கூட்டு போய் காமிக்கிறேன். ஆக்சுவலாக ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கோங்க. இருட்டிடுச்சு நல்லா. ஜான் கரெக்டான வழி தானா? We saw fire coming out of the bottom. Oh, coming out? Yeah, fire at the bottom, 3 flashes of... So how long are you gonna stay? Until we see some more fire. Oh, okay. Looking from that side too. Okay. Yeah, just right before you got here, I saw it. Oh. Yeah. 3 times. Boom. Okay. The lady... Oh, here we go. Oh, there you go. Oh, wow. Right there. Yep. Red flame. Oh, it's coming out right there. தெரியுதுங்களா நண்பர்களே? நெருப்பு. So that's on the back side. Wow, that's cool. Whoa. 32 eruptions in the last few weeks. Oh. Okay. Oh, that was cool. That was a big one, Nisi. Yeah. Oh, there it goes again. Oh. ஸோ அவங்க நம்ம துணைக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நம்ம வந்து வந்த வழியே திரும்ப பின்னோக்கி போயிட்டுருக்கோம். நமக்கு வந்து கொஞ்சம் ஹோப் கொடுத்ததுனால நெருப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரிஞ்சதுன்னு தெரில. Yeah, really nice. It's picking up. Nice. Here you go. You said you saw it. Wow. You see, that's the exact spot you said you saw fire today. Super. Come on, Kuya. கேட்குதுங்களா உங்களுக்கு இந்த குருவி பறவைகள் சத்தம் கேட்குதா? இந்த இடம் அப்படி தான் இருக்குது. எப்படி தீப்பந்தம் எரியிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக பகலில் நமக்கு புகையாக தெரிஞ்சது, இப்போதான் இருட்டு ஆக ஆக எப்படி தெரியுது பாருங்கள். க்ளோஸ்அப் வைக்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்குல்ல? இப்படி தாங்க தொடர்ந்து எரிஞ்சிட்டே இருக்குது. நான் உனக்கு ஒளியாக இருப்பேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரி ஜான் நமக்கு ஒளியாக இருக்கிறார். ஜீசஸ் சொல்லியிருக்காருங்களாங்க அந்த மாதிரி. கரெக்டானே? எப்படி கரெக்டாக சொல்கிறேன் பாருங்க. மழை வேறு அப்படியே ட்ரிசில் ஆகுது.
தெரியுதா மழை? என்ன ஜான்ல லைட் அடித்தா தான் தெரியுது. கும் இருட்டாக இருக்கு. அடித்தா இப்படி இருக்கு, ஆஃப் பண்ணால் இப்படி இருக்கு. அப்படி ஒரு இருட்டுங்க. ஸோ இப்போ லைட்டை இப்படி போட்டுட்டு இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே டக்குன்னு இப்படி யாராவது வந்து நின்னா எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்குது இந்த இடம். ஆனால் ஓகே, பயம் இல்லை. என்னை பார்த்தா தான் பயமாக இருக்கா இந்த லைட்டில்? போகலாம். தண்ணி போட்டுக்கிறேன். ப்ளூ ஹவாய் பியூரிஃபைடு வாட்டர். வால்மார்ட் வாங்கணும். ஆக்சுவலாக வால்மார்ட் இருக்குங்க இங்கே. அந்த மெயின் ஹொனலுலில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். இங்கே இருக்குது. வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வால்மார்ட் போய் லோட் பண்ணிவிட்டு வந்துடுங்க. 30 மைல்ஸு எரிமலையிலேருந்து நம்ம ஹோட்டல். எந்த பக்கம் ஜான்? எக்ஸிட் இந்த பக்கமா? அது நைட்டில் பார்க்குறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, இந்த கலர் பார்க்குறதுக்கு. ஓகே, ஹிலோ வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ரூம் இங்கேருந்து ஒரு 2 மைல்ஸ் தான். பட் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சாப்பாட்டு கடை பார்த்தோம். டு கோ மாதிரி போட்டிருந்தாங்க. டு கோ அவர் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். தெரியுதா? ஸோ அதெல்லாம் தான் இருக்குது ஆக்சுவலாக. Fried rice with Korean chicken. 2 parcels separate. And 1 calamari? Yes. Sure. And it's not sweet, right, this one? The Korean Oh, no, it chicken. shouldn't be sweet. ஸோ இங்கே ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோன்னா ஃப்ரைட் ரைஸ் வித் கொரியன் சிக்கன். $17 ஃப்ரைட் ரைஸ் வித் கொரியன் சிக்கனு. கலமாரி எவ்வளோங்க போட்டிருந்தாங்க? ஓ பரவாயில்லையா, 6 பீஸ் $6. ஸோ do you have any vegetarian items? Yeah? Just for information I'm asking. Oh, yeah, we have grilled cheese. Okay. Or veggie omelet. Oh, and a vegetable omelet. Okay. Yeah, all right. Yeah, thank you. Thank you. ஸோ வெஜிடேரியன் தனியாக செக்ஷன் இல்லை. பட் வெஜிடேரியன் கேட்டோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நமக்கு என்ன வேணுமோ அது மட்டும் தனியாக எடுத்து அவங்க சமைச்சு கொடுக்குறாங்க. தேங்க்யூ விஷாத். குட் நைட். ஸோ ஆக்சுவலாக பார்சல் வாங்கி கிளம்பியாச்சுங்க. டைம் 8 o'clock. சரி, காலையில் நம்ம 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஹொனலுலுலேருந்து ஃப்ளைட் பிடிச்சி வந்து செக்இனே பண்ணல, அப்படியே நம்ம சுற்றிட்டே இருக்கோம் இப்போது. அதனால் ஃபஸ்ட்டு ரூம் போய் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரூம்லேயே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்சல் வாங்கியாச்சு. அந்த ப்ளூவா? ஸோ இந்த டிவைடருக்கு அந்த சைடு இருட்டாக இருக்குல்ல, தண்ணி கடலுங்க. ஸோ இங்கே இருக்கு பாருங்கள் நம்ம ஹோட்டல். தண்ணிக்கு நடுவில் தான் இருக்கு, தண்ணியை ஒட்டி. Hi, check-in. I do credit card. You're all set in 307, room keys and Wi-Fi for your drinks and for the steakhouse. Okay, thank you. Elevator's right behind you. Thank you so much. Good night. Okay, 307. இங்கே ஓகே. இங்கே வால்மார்ட்லலாம் கவர், பிளாஸ்டிக் கவர் கொடுக்குறது இல்லைங்க. ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வேணா இந்த பேக் வாங்கிக்கணும். இது வந்து 70 cents ஒன்று தான். ஓகேவா, வாங்க போகலாம். ஓகே கைஸ், ரூம் எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க.
2 காட் 2 டபுள் பெட்டு இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணேன். இந்த கார்பெட்டெலாம் நல்லா இருக்கு, புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக ரெனோவேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக. இந்த பால்கனி இருக்குது. இந்த சைடு ஃப்ரண்ட் சைடு வியூ. ஓகேவா? ஸோ வேறு என்னங்க, அவ்வளோதான். பாத்ரூமுக்கு ஒரு தனி ரூமே இருந்தது. ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுருக்காங்களா? இது என்ன காஃபி? ஓ, ஹவாயன் பேரடைஸ் காஃபியா? ஸோ ஓகேங்க, அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கீழே போயிட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. பேஷன் ஃப்ரூட்டு, அப்புறம் வேறு என்ன பைனாப்பிள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஸோ அதை வாங்கிட்டு சாப்பிட உட்காந்துட்டான். பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் நம்ம டின்னரு. 3 சிக்கன் விங்ஸு, கொரியன் ரைஸு, கொரியன் சிக்கனு, வெஜ்ஜி வித் ரான்ச்சு. சூப்பராக இருக்குங்க. ஃப்ரைட் ரைஸும் மொல்ல மாதிரி எப்படி இருக்கா? கம்மிங்க மொல்ல மாதிரி உருண்டையாக. இது $5.50 நம்ம போட்டிருந்தாங்களே. மதியம் நம்ம அந்த பாண்டு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுமே, அது வந்து நம்ம எவ்வளோ $27 என்னவோ, 4 பீஸோ 5 பீஸ் தான் இருந்தது. இது வந்து ஆக்சுவலாக வர்த். ஆக்சுவலாக இந்த ரெஸ்டாரண்ட்டு நீங்கள் என்ன ரெஸ்டாரண்ட் பார்த்துப்பீங்களா? கேஎஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் அங்கே சாப்பிட்லாம் இங்கே வந்தீங்கன்னா. சரி, நான் அப்படியே சாப்பிட்டுட்டு தூங்குறேன். 8:57 இப்போ டைமு. நாளைக்கு வந்து மதியம் 3 மணிக்கு ஃப்ளைட்டு இந்த தீவிலிருந்து. பட் அதுக்கு முன்னாடி வந்து 2 முக்கியமான இடங்கள், கோகனட் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்குது, ப்ளஸ் வந்து பிளாக் சாண்ட் பீச்சு. இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. நாளைக்கு முறையாக பார்க்க போகிறோம். அடுத்த எபிசோடு எப்போ வரும் அப்படிங்கிறத நான் கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? Cheers.